தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். காஞ்சி ஏகாம்பரநாதர் ஏழ்வார் குழலி அம்மன் கோவிலில் பங்கினி உத்திர திருக்கல்யாண திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருத்தேர் பவனியில் பங்கேற்ற பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். பிரம்மாண்டமான திருத்தேர் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ எழுவார் குழலி அம்மன் சமேத ஏகாம்பரநாதர் சுவாமி 4 மாட வீதிகளில் ஊர்வலமாக வந்தனர். அப்போது பட்டாசுகளை வெடித்து திருத்தேரை வரவேற்ற பக்தர்கள் சிறப்பு ஆராதனைகளையும் செய்து வழிபட்டனர். சென்னை வளசரவாக்கத்தில் தனியார் நிறுவன ஊழியர் வீட்டின் பூட்டை உடைத்து 48 சவரன் நகைகளை கொள்ளையடித்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வளசரவாக்கம் ஸ்ரீ லட்சுமி நகரை சேர்ந்த பத்மநாபன் என்பவர் குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்த போது கொள்ளையர்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தடயங்கள் மற்றும் அருகில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை சேகரித்து கொள்ளையர்களை பிடிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே சார்மினார் விரைவு ரயில் சிக்னல் கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டதால் புறநகர் மின்சார ரயில் பயணிகளும் தவிப்புக்குள்ளாகினர். ஹைதராபாத்திலிருந்து சென்னை நோக்கி வந்த சார்மினார் எக்ஸ்பிரஸ் ரயில் சிக்னல் கோளாறு காரணமாக பொன்னேரி ரயில் நிலையம் அருகே 1 மணி நேரத்திற்கும் மேலாக நிறுத்தப்பட்டது. இதனால் அவ்வழியாக இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில்களும் திருவொற்றியூர், மீஞ்சூர் ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே அதிகாரிகள் சிக்னல் கோளாறை சரி செய்த பிறகு அனைத்து ரயில்களும் இயக்கப்பட்டன. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைத்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். வஉசி நகரில் வசிக்கும் கொரியர் நிறுவன ஊழியர் பிரேம்குமார் என்பவர் தனது வீட்டருகே இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்திருந்தார். நள்ளிரவு நேரத்தில் பிரேம்குமாரின் இருசக்கர வாகனமும் அதன் அருகில் நின்ற மற்றொரு இருசக்கர வாகனமும் தீப்பிடித்து எரிந்துள்ளன. இதை பார்த்த பொதுமக்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைத்த மர்ம நபர்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே பாண்டூரில் நடைபெற்ற பீடபாகரி அம்மன் ஆலய கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். கடந்த வெள்ளிக்கிழமை அனுஜெய் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கி 3 கால யாகசாலைகள் பூஜைகள் நிறைவடைந்த நிலையில் இன்று காலை வேத மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் போக்குவரத்து காவலர்களுக்கு நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சியை டிஎஸ்பி விஜயராகவன் தொடங்கி வைத்தார். கோடை வெயில் வாட்டி வதைத்து வருவதால் சாலை போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள காவலர்களுக்கு காலையும் மாலையும் நீர்மோர் வழங்க மாவட்ட எஸ்பி அருளரசு உத்தரவிட்டார். அதன்படி போக்குவரத்து காவலர்களுக்கு நீர்மோர் விநியோகம் செய்யப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளதால் வனத்துறை அதிகாரிகள் அங்கு ஆய்வு நடத்தி வருகின்றனர். ஒரத்தநாடு அருகே ஊரணிபுரம் வெள்ளத்தேவன் விடுதியை சேர்ந்த முத்துச்சாமி என்பவருக்கு சொந்தமான 5 ஆடுகள் மர்ம விலங்கு கடித்து உயிரிழந்தன. இதை பார்த்த பொதுமக்கள் ஆடுகளை சிறுத்தை கடித்திருக்கலாம் என்று அச்சம் தெரிவித்ததால் அப்பகுதியில் திருவோணம் காவல்துறையினரும் வனத்துறை அதிகாரிகளும் ஆய்வு நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் நடைபெற்ற மறை மாவட்ட அன்பிய பேரணியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். தஞ்சை மறை மாவட்ட அன்பிய மாநாடு வேளாங்கண்ணியில் 3 நாட்கள் நடைபெறுகிறது. இதை முன்னிட்டு மாதா கோவில் முகப்பில் இருந்து தொடங்கிய பேரணியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் அன்பு குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி பங்கேற்றனர். திருக்குளத்தில் பேரணி நிறைவடைந்ததும் நடைபெற்ற ஆராதனை மற்றும் திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். அந்த நம்பிக்கை நிறைந்த மக்களின் கூட்டமைப்பு அன்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கார்களின் கண்ணாடிகளின் உடைத்த கொள்ளையர்கள் கடை ஒன்றின் பூட்டையும் உடைத்து திருடிய சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்ணாநகர் பகுதியில் 4 கார்களின் முன்பு மற்றும் பின்பக்க கண்ணாடிகளை உடைத்த மர்ம நபர்கள் யூசுப் என்பவரது மளிகை கடையின் பூட்டை உடைத்து சுமார் 20,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடிச் சென்றதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்.
வேலூர் மாவட்டம் KV குப்பம் அருகே அமைக்கப்படும் அம்மா பூங்கா பணிகள் மிகவும் மந்தகதியில் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேல்மாயில் அமைக்கப்படும் அம்மா பூங்காவை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் தரமற்ற முறையில் கட்டப்படுவதை கண்டித்ததுடன் தரமான முறையில் விரைந்து பணிகளை முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஆனால் மக்கள் பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பே பூங்காவில் போடப்பட்டுள்ள தரைகளில் வெடிப்பு ஏற்பட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. வார விடுமுறையை முன்னிட்டு மலைகளின் இளவரசியான கொடைக்கானலின் பல்வேறு பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. மோயர் பாயிண்ட், குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, தூண்பாறை ஆகிய பகுதிகளில் அதிக அளவில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் இயற்கையை ரசித்து வருகின்றனர். ஏரியில் படகு சவாரி செய்தும் குதிரை சவாரி மற்றும் சைக்கிள் சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் பொழுதை உற்சாகமாக கழித்து வருகின்றனர். உதகை அருகே முத்தோரை பகுதியில் கார் பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பாலடா பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் உறவினர் ஒருவரது திருமண நிகழ்ச்சிக்காக காரில் அதிவேகமாக சென்றுள்ளார். முத்தோரை பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. இதில் கார்த்திக் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அங்கு வந்த போலீசார் கார்த்திக் உடலை கைப்பற்றி விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தனியார் பள்ளியில் நடைபெற்ற நாணய கண்காட்சியை ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கண்டுகளித்தனர். குமாரபாளையம் அருகே ஆலங்காட்டு வளசு கிராமத்தை சேர்ந்த தாமரைராஜ் என்பவர் பல்வேறு வகையான நாணயங்களை சேகரித்து பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு சென்று கண்காட்சி நடத்தி வருகிறார். இந்நிலையில் குமாரபாளையம் பிளஸ் கிராஸ் பகுதியில் நடைபெற்ற கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த பல்வேறு நாடுகள் மற்றும் பழங்காலத்தை சேர்ந்த அரிய வகை நாணயங்களை மாணவ மாணவிகள் பார்த்து வியந்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் வருண ஜெய மகா யாகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மழை பெய்ய வேண்டி நடைபெற்ற இந்த மகா யாகத்தில் ஏராளமான சிவாச்சாரியர்கள் கலந்து கொண்டு பிரம்ம தீர்த்த குளத்தில் கழுத்தளவு நீரில் யாகம் நடத்தினர். வறட்சியை போக்க வேண்டுமாறு அவர்கள் வருண ஜெபம் கூறி வழிபட்டனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் பிளாக்குறிச்சி ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. 60 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இதில் மாரியம்மன் கோவில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வீரக்கன், ஊஞ்சினி, உதலவாடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் RK பேட்டையில் வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்தனர். திருத்தணி அருகே RK பேட்டையில் பறக்கும் படையினரும் தேர்தல் கண்காணிப்பு குழுவினரும் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக சென்ற டாடா ஏஸ் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் இருந்ததை கண்டு அவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் வாகனத்தை ஓட்டிச் சென்ற வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த சங்கரையும் கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கொடைக்கானல் அருகே கூம்பூர் பகுதியில் சுற்றித் திரியும் யானைகளை காட்டுக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காட்டிலிருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி வெளியேறிய 3 யானைகள் கூம்பூர் பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த பயிர்களை சேதப்படுத்தியதுடன் சாமுவேல் என்பவரது வீட்டையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் வனத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியில் தனியார் கல்லூரியை சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். பேரணியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் தேர்தலில் வாக்களித்தல், நேர்மையுடன் வாக்களித்தல் தொடர்பான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ஆட்சியர் மரியம் தொடங்கி வைத்த பேரணியில் வட்டாட்சியர் சாகுல் ஹமீத், தேர்தல் துணை வட்டாட்சியர் சந்திரா மற்றும் நகராட்சி, ஊராட்சி ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே டிப்பர் லாரி சாலையின் குறுக்கே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் கொடைக்கானல் சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எம்சாண்ட் ஏற்றிய டிப்பர் லாரி ஒன்று கொடைக்கானல் வத்தலகுண்டு சாலையில் செம்பகனூர் என்ற இடத்தில் சென்றபோது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் குறுக்கே கவிழ்ந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாலையில் கொட்டிய எம்சாண்டையும் லாரியையும் கிரேன் மூலம் அகற்றினர். இதனால் போக்குவரத்து மீண்டும் சீரானது.
திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ஒத்தவீடு மேலநத்தம் கிராமத்தில் நடைபெற்ற மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் யாகசாலை அமைக்கப்பட்டு 4 கால யாகசாலை நடைபெற்றது. இன்று காலையில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் கொண்ட கலசங்கள் எடுத்துச் சென்று கும்பாபிஷேகம் செய்தனர். அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் கோபுர தரிசனம் செய்து வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இருதரப்பு மோதல் தொடர்பாக இளைஞர் ஒருவரை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இரும்பேடு கிராமத்தில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் நேற்று நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளின் போது இருதரப்பு மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கு விசாரணை மேற்கொண்ட போலீசார் ஒரு தரப்பை சேர்ந்த இளைஞர் ஒருவரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இதையடுத்து இளைஞரை விடுவிக்க கோரி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதால் ஆரணி சென்னை சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடூர சம்பவத்தை கண்டித்து நாமக்கல்லில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பூங்கா சாலையில் நடைபெற்ற போராட்டத்தில் தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த பலர் பங்கேற்றனர். பாலியல் வன்கொடூர சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முழக்கமிட்ட அவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜனை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். நீலகிரி மலை ரயிலுக்கு சென்னை ICF பணிமனையில் புதிய தொழில்நுட்பத்துடன் நவீன வசதிகளுடன் மாற்றியமைக்கப்பட்ட பெட்டிகள் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டன. சென்னையிலிருந்து கொண்டு வரப்பட்ட ரயில் பெட்டிகளை இறக்கி வைப்பதற்காக ஈரோட்டிலிருந்து 140 டன் எடை கொண்ட ராஜாளி கிரேன்கள் வரவழைக்கப்பட்டன. இதையடுத்து ரயில் பெட்டிகளை இறக்கி வைக்கும் பணி காலையில் தொடங்கி பிற்பகல் 2 மணி அளவில் நிறைவு பெற்றது. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே பெட்ரோல் நிலையத்தில் அறிவாளை காட்டி மிரட்டிய மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஈட்டி வீரம்பாளையத்தில் உள்ள பெட்ரோல் நிலையத்திற்கு வந்து 600 ரூபாய்க்கு இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்பிய மர்ம நபர்கள் பணம் கேட்டபோது அறிவாளை எடுத்து ஊழியரை மிரட்டினர். பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இந்த காட்சிகள் அங்கிருந்த CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்த புகாரின் பெயரில் தப்பிச் சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுக்கோட்டையில் தேர்தலை காரணம் காட்டி புதுக்குளத்தை சீரமைக்கும் பணிக்கு நகராட்சி அதிகாரிகள் முட்டுக்கட்டை போடுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுக்குளத்தை சுற்றி பொதுமக்கள் காலையும் மாலையும் நடைபயிற்சி மேற்கொள்வதால் அவர்களுக்கு இடையூறாக இருக்கும் கருவேல மரங்கள் மற்றும் முட்புதர்களை சமூக ஆர்வலர்கள் அகற்றினர். அப்போது அங்கு வந்த போலீசார் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் பணிகளை செய்யக்கூடாது என்று தடுத்ததாகவும் அதற்கு நகராட்சி அதிகாரிகளே காரணம் என்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மக்களவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தூத்துக்குடி கடற்கரை சாலையில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. கடற்கரை சாலையில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பொய்க்கால் குதிரையுடன் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அங்கு பள்ளி மாணவர்கள் சிலர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தி ஸ்கேட்டிங் செய்தனர். அதேபோல் பெண்களும் வாக்குப்பதிவு அவசியத்தை உணர்த்தும் வகையில் கோலங்களை வரைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே காளை முட்டியதில் பெண் காவல் ஆய்வாளர் உட்பட 25 பேர் காயமடைந்ததால் காளைவிடும் திருவிழா பாதியில் நிறுத்தப்பட்டது. குன்னத்தூர் கிராமத்தில் நடைபெற்ற காளைவிடும் திருவிழாவில் விழுப்புரம், ஆந்திரா, பேரணாம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. வாடிவாசல் வழியாக துள்ளி குதித்து ஓடிய காளை ஒன்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவல் ஆய்வாளர் பாரதியை முட்டியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த அவர் காயமடைந்தார். இதேபோல் பொதுமக்கள் சிலரும் காயமடைந்ததால் காளை விடும் திருவிழா நிறுத்தப்பட்டது.